ரயில்களை பராமரிப்பதில் ரயில்வே துறை காட்டும் அலட்சியத்தால் முகம் சுளிக்கும் நிலையில்தான் ரயில் பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சுந்தர விமலநாதன் தாக்கல் செய்த மனுவில் ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை பெறுவதற்காக வழங்கப்படும் அடையாள அட்டையை பரிசோதிக்கும் முறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படாததால் தம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன், GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுகுறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ரயில் பெட்டிகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் ஓடும் ஏராளமான ரயில்களில் ஓட்டை உடைசல் பெட்டிகள் தான் இணைக்கப்படுவதாகவும் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பராமரிப்பில் தொடர்ந்து அலட்சிய போக்கையே ரயில்வே துறை காட்டுவதாகவும் கருத்து தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கு குறித்து ரயில்வே தரப்பில் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.